டே 86 என்னுடைய ஹைலைட்ஸு 86வது நாள் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 3 டாஸ்க்கு டிக்கெட் டு ஃபைனலியா டிடிஎஃப்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். டிடிஎஃப் 1, 2, 3. டிடிஎஃப் 1ல் ஜெயிச்சது வந்து சுபிக்ஷா, டிடிஎஃப் 2ல் சாண்ட்ரா ஜெயிக்கிறாங்க, டிடிஎஃப் 3ல் ஜெயிக்கிறது வந்து விக்ரம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு பிரச்சனை அதிகமாகுது. பார்வதி வந்து கமருதீனை வந்து அடிக்கிறாங்க. கமருதீனுக்கு வந்து ஓப்பனாக வந்துட்டு கேமில் அடித்தது வந்து ரொம்ப கோபமாயிருது. அவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்வதி விளையாடிட்டு கூட 8 உதைக்கிறாரு. பார்வதி வந்து கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி வந்து போகிறாரு. இதுக்கெல்லாம் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விடுறது வந்து பார்வதிக்கு தெளிவாக தெரியும் யாரை எப்படி ட்ரிகர் பண்ணால் வந்துட்டு கேம் விட்டு வெளியே தூக்குறதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம நடந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்க்கலாம். டிடிஎஃப் 1ல் வந்து அந்த கட்டையை பிடிச்சிட்டு தொங்குறதுல வந்துட்டு எல்லாம் பேர் தான் ஆண்கள். அதில் கமருதீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85 நாள் வந்துட்டு அரோராவையும் பார்வதியும் வச்சு வந்து உங்களுக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுவார், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சபரி வந்துட்டு யோகா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆண்கள் தாங்க பேர். பட் ஆனால் வந்து மன வலிமை வந்துட்டு பெண்களுக்கு தான். கடைசியில் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கிறது வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் தான். அரோரா வந்துட்டு ரொம்ப வீக்கு, இவெல்லாம் கேமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணுறப்ப அமீது வந்துட்டு தெளிவாக சொல்லுவார். அப்போ விஜய் சேதுபதி கண்டிப்பார், அரோராவால் வந்து முடியும், அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். ஸோ இன்றைக்கு நடந்த இதில் வந்துட்டு அரோரா வந்து எண்டு வரைக்கும் வந்து தாக்கு பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 5:30 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். பட் இறுதியில் ஜெயிச்சது வந்து சுபிக்ஷா வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு அது சொல்கிறாங்க. அதாவது வந்து ரூமில் வச்சு பேசுகிறப்ப மற்ற இன்மேட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப வந்துட்டு சேதுபதி வந்து ஏற்கனவே என்கிட்ட சொன்னாருங்க, அமீது என்ன வீக்குன்னு சொல்கிறப்போ அப்படி இல்லைன்னு சொன்னார். அவருக்கு வந்து அவருக்காக வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்வதி வந்துட்டு விக்ரம் வந்துட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருப்போ வந்து பார்வதி சொல்லுவாங்க, ஹார்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து பிரேக் ஆகிடுச்சு, மற்றபடி வந்துட்டு எனக்கு கமருதீனோட வந்து கனெக்ட் ஆகலைங்க. அவர் எப்போ அவர் சொன்னதை ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறப்போ வந்து விக்ரம் வந்துட்டு அவரும் வந்துட்டு கமரு வந்து ஒரு தாக்குவார் சான்ஸ் கிடைக்கிறப்போ வந்து. ஏன்னா இப்போ கமரு வந்து அவருக்கு ஒரு கண்டஸ்டாக இருக்கிறதுனால அவரையும் தாக்குறது பெட்டர்ன்ற மாதிரி வந்து தாக்குவார். அவர் வந்து சூப்பர் பிளேயர்னு வந்து அவர் தன்னைத்தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, உங்கள் பருப்பெலாம் இங்கே வேகலை அப்படின்ற மாதிரி வந்து கமருதீனை பற்றி விக்ரம் வந்து தெளிவாக ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவார். பார்வதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஓட்டுலாம் பாதிக்கணும் கமருதீன் என்கிட்டே வந்து சொல்கிறான், ரொமான்டிக் கேம் வந்து நான் ஆடுறேன்றது வந்துட்டு அது எதுக்கு நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு வந்து பார்வதி வந்து கமரு சொன்னதாக வந்து விக்ரம்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்வதி வந்துட்டு விக்ரமும் வந்துட்டு இப்போ வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ பார்வதி வந்து ஓடுற குதிரை வந்து பக்கத்தில் வந்து பிடிச்சிக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி நினச்சிட்டாங்க போல தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்து டிடிஎஃப் அந்த 2 வந்து விளையாடுறாங்க. இந்த டிடிஎஃப் 2ல் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. பெட்டிக்குள்ளே 2 கை மட்டும் போகும். 4 பக்கமும் வந்து 2 ஓட்டை போட்டு விட்டுறாங்க. உள்ளே வந்து பால் வந்து போட்டுறாங்க. கருப்பு பால் வந்து இருந்ததுன்னா அவுட்டு, கோல்டன் பால் இருந்தால் நம்ம நினைக்கிற ஆளுகிட்ட இருந்து வந்து 50% அவங்க பாலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கீ பாயிண்ட் வந்து அந்த கோல்டன் பாலும் கருப்பும் பாலும் தான். பட் இந்த கேமில் வந்துட்டு விளையாடுறப்போ வந்துட்டு கமருதீனை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதியும் விக்ரம் வந்துட்டு ஏற்கனவே வந்து பிளான் பண்ண மாதிரி தெரியுது. ஏற்கனவே இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்க ஒன்று போல் வந்துட்டு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டன் பால் வந்த உடனே பார்வதி வந்து கமருதீன்கிட்ட இருக்கிறத வந்து 50% வாங்கிடுறாங்க. விக்ரம் கமருதீன்கிட்ட இருக்கிறது 50% வாங்கினதுனால கமருதீன் பாஸ்கெட் வந்து காலி ஆகிடுது. அதே மாதிரி வந்து இந்த கேமில் வந்துட்டு சுபிக்ஷா வந்து வெளியேற்றப்படுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி கேம் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்வதி வந்து சாண்ட்ராகிட்ட வந்துட்டு கோல்டன் பால் யூஸ் பண்ணி 50% வாங்கி, அதே மாதிரி வந்து விக்ரம் வந்து சபரிக்கிட்ட வந்துட்டு ஒரு 50% பாலை வாங்கிக்கிறாரு. இந்த கேமில் வந்து பார்வதி கமருதீன் 2 பேருமே வந்து அவுட் ஆகிடுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பால் கீழே வந்த பாலை திருப்பி பேஸ்கெட்டில் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு
இல்லை போடக்கூடாது அப்படின்ற விதிமீறலில் வந்து மீறினதுக்காக அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாரு பிக் பாஸு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கோல்டன் பால் வருது வந்து விக்ரம் கைக்கும் சபரி கைக்கும் வரும். விக்ரம் வந்து ரொம்ப லக்குங்க. ஏன்னா கோல்டன் பால் 2 தடவை வந்திருக்குது அவருக்கு, 2வது தடவை. தெளிவாக வந்து பார்வதிக்கு அகென்ஸ்டாக விளாட்ற அரோரா வந்து காலி பண்ணி 50% பாலை வந்து பிடிங்கிடுவார். அதே மாதிரி வந்து சபரி வந்துட்டு திவ்யா கிட்ட இருக்கக்கூடிய 50% வந்துட்டு பாலை வந்து கைப்பற்றுவார் கோல்டன் பால் வந்ததுனால. கமருதீன் மேலே வந்து இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்வதி வந்து கை வைப்பாங்க, தட்டி ஓங்கி அடிப்பாங்க. கமருதீனுக்கு பயங்கரமாக கோவமாகி பாஸ்கெட்டை தட்டி விடுறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து கமருதீனை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறப்ப வினோத் வந்துட்டு வாய் தவறி அவள் அடித்து அவளை திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் பின் பாயிண்ட் பண்ணுறப்போ ஐயோ அப்படி சொல்லிட்டுனா அவள் அடித்தானா அவள் கேம்லலாம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறது வந்து புரியுது. ஸோ வினோத் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுன்றது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். இவர் வந்து டிக்கெட் டு ஃபைனலில் வந்து போகிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்ன்றது வந்துட்டு அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து வினோதுக்கு அகென்ஸ்ட் கிடையாது. பட் ஒரு கேமில் வந்துட்டு மாற்றி சொல்கிறது, மறந்து போகிறது, குழம்புறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி கேம் விளையாடுறப்போ வந்து சாண்ட்ரா வந்து சபரிக்கிட்ட இருக்கக்கூடிய 50% பாலை வந்து கைப்பற்றுறாங்க. சபரி வந்து விக்ரம் கிட்ட இருக்கக்கூடிய 50% பாலை வந்து கைப்பற்றுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் பாலை வந்து விக்ரம்கிட்ட வந்து கரெக்டாக வந்து வாங்கி கரெக்டாக பேஸ்கெட்டில் போடுறப்போ பஸ்ஸர் அடிக்கிறாரு வந்து பிக் பாஸு. ஸோ இது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸுக்கு வந்துட்டு தெளிவாக வந்து யாருக்கு அவருக்கு வேண்டிய ஆள் வந்துச்சுன்னா பேஸ்கெட்டில் போடுறப்போ கரெக்டாக வந்து பஸ்ஸர் அடித்து கூட பண்ணலான்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெளிவாக வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ சாண்ட்ரான்றது வேறு ஆள் யாருமே கிடையாது, விஜய் சேதுபதியினுடைய சப்போர்ட்டர். அதனால் வந்துட்டு சாண்ட்ரா வந்து கரெக்டாக இந்த சான்ஸில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே உட்காந்து பேசுகிறப்போ வந்துட்டு சாண்ட்ரா இப்போ வந்து பார்வதி வந்து பாய்ஸ் அடிப்பாங்க கமருதீன் மேலே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவனை பார்த்து அப்படிம்பாங்க. அப்போ பார்வதி சொல்லுவாங்க, அவன் வந்து அவனோட கேம் விளாண்டாலுமே ரத்தம் வருன்ற மாதிரி வந்துட்டு ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே கமருதீனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக வருதுன்னு சாண்ட்ரா சொல்கிறப்போ பார்வதி அதை ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி வந்து கமருதீன் வந்து ரொம்ப மோசம் சொல்கிறப்போ வந்து சாண்ட்ராவை வந்து ஆமாம் அவனை பார்த்தா எனக்கும் தான் ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து கமருதீனுக்கு வந்துட்டு விவரமான ஆளாக இருந்தால் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து கேமராவுக்கு முன்னால் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு வந்து மன்னிப்பு கட்டுறாரு. மன்னிப்பு கேட்குறப்போ வந்து எனக்கு பார்வதி வந்து லவ் கேம் ஆடுறதா வந்துட்டு என்கிட்ட விளாட்றாங்க, என்னை வேணும்ட்டே வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, என்னை வெறுப்பேற்றுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப இன்சல்ட் அவமானமாக இருக்குது, நான் பண்ணது தப்பு தான், பட்டு எல்லோரும் முன்னாலே என்னை அடித்தது வந்து இன்சல்ட் ஆகிறப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தை வந்து கேமராவில் பதிவு பண்ணுறாரு. அது பிக் பாஸுக்கு மட்டும் இல்லை, விஜய் சேதுபதிக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் ஆகிய நமக்குன்றது வந்து நமக்கு தெளிவாகவே புரியுது. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு 3rd டாஸ்க் நடக்குது. இந்த 3rd டாஸ்கில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குது. அந்த மேலே இருக்க டாப்பை வந்து கழட்டி இன்னொரு இடத்துல கொண்டாந்து அதை வந்து சுற்றி அதற்கு மேலே வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய படம் வந்து டிக்கெட் டு ஃபைனாலே படம் காரில் ஒரு ஆள் போடுற மாதிரி இருக்கும். அது பிரிச்சிருக்கும். அது கிட்டத்தட்ட கொலாஜ் மாதிரி அதை கொண்டாந்து வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டி சீக்கிரமாக முடிக்கிறது. ஸோ இந்த கேம் வந்துட்டு ஆரம்பிக்குது. இங்கே உள்ள கேம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா விக்ரம் வந்துட்டு உள்ளே வந்து ரூமில் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறப்போ வந்து விக்ரம் வந்து தெளிவாக வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார், திவ்யா பாண்டெலாம் எனக்கு வேணாம், அவளை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்து அடடா இப்படி போனால் நம்ம வந்து பப்ளிக் சப்போர்ட் போயிடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசித்து பார்த்து நான் திவ்யா கிட்ட நடந்தது வந்து தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிட்டை போடுவார். போட்டுட்டு திவ்யா வரப்போ வந்துட்டு விக்ரம் வந்து சொல்லுவார், திவ்யா எனக்கு நான் பண்ணதுக்கு சாரிப்பார், உங்கள் சாரிலாம் எனக்கு தேவையில்லைன்னு திவ்யா கரெக்டான பாயிண்டில் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. இந்த டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 3ல் வந்துட்டு உங்களுக்கு கடைசியாக அவர் வந்து சுபிக்ஷா கிட்டத்தட்ட 41 நிமிஷம், இதில் ஜெயிக்கிறது வந்து விக்ரம் 8 நிமிஷம் 14 செகண்டு. ஸோ சுபிக்ஷா அழுக ஆரம்பிக்கிறாரு, சாண்ட்ரா அவங்கள தேர்தல் பண்ணுறாங்க, இதில் விக்ரம் வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து கமருதீன் வந்து ஓரளவு வந்துட்டு பொறுமையை கையாண்டிருக்கலாம்ன்றது வந்து நமக்கு தெரியுது.
பார்வதி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. பார்வதி வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து கமருதீன் வந்து ட்ரிகர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணுறது வந்து சாண்ட்ரான்றது நமக்கு புரியுது. கமருதீனை பற்றி வந்து பாய்சன் அடித்து வந்து பார்வதி வந்து தூண்டி விடுறதும் வந்து நமக்கு தெளிவாக புரியுது. சாண்ட்ராவும் வந்து லேசுப்பட்ட ஆள் இல்லைன்றது வந்து புரியுது. சாண்ட்ராவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிக் பாஸ் சப்போர்ட்டு, விஜய் சேதுபதி சப்போர்ட் இருக்குன்ற விஷயமும் இன்றைக்கி எபிசோடில் வந்து நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. இது பொதுமக்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு புரியுன்றது வந்து நம்மளுடைய கருத்து தான். ஸோ இதோட இந்த நிகழ்ச்சிகள் வந்து முடிவடையுதுங்க.